ஹாய் மக்கள்ஸ், ஒரு வாரமாக தொடர்ந்து நான் ஒரு காயை காட்டி உங்களை கேட்டுகிட்டே வரேன். இந்த காய் பேர் யாருக்கெல்லாம் தெரியுமான்னு. பட் ஒருத்தருமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ நானே கண்டுபிடிச்சிட்டேன். நானே கிடையாது, ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிட்டாரு. சரி வாங்க அது என்னன்னு பார்க்க. ஸோ இது வெரைட்டி ஆஃப் அவரை. இதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறகு அவரை. ஸோ சிறகு அவரை ரொம்பவே ப்ரோட்டீன் லெவல் ஹையாக இருக்குது. அண்ட் இந்த சிறகு அவரை பச்சையாக சாலிடாகவும் சாப்பிடும். இந்த அவரையை பச்சையாகவும் சாப்பிடலாம், சாலிடாகவும் சாப்பிட்டுக்கலாம். இது வெயின் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அண்ட் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாமே இந்த அவரையை தாராளமாக எடுத்து பொரியலோ இல்லைன்னா லைக் சூப்போ இல்லைன்னா ஜூஸோ இந்த மாதிரி போட்டு சாப்பிடலாம். ரெகுலராகவே இது தொடர்ந்து சாப்பிட சொல்கிறாங்க. தொடர்ந்து 48 days நீங்கள் இது மிஸ் பண்ணாமல் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களோட வெயிட் லெவல் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதோட சைஸு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 inches இது விட ஜாஸ்தியே வரும். ஸோ நல்ல நீளமாக வருது. இது ரொம்ப ரேரு. அண்ட் இதோட இப்போ நம்ம ஒரே ஒரு கொட்டை போட்டாலே சூப்பராக உங்களுக்கு அடர்ந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். அதே அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் விதை போடணும் அப்படின்ற மாதிரியே இருக்காது. கீழே கிழங்கு மாதிரி வந்துடுமா. ஸோ அந்த கிழங்கு மூலியமாகவே கிட்டத்தட்ட 5 வருஷம் உங்களுக்கு தொடர்ந்து அப்படியே காய் காய்ச்சிட்டே வருமா வருஷமும். ஸோ ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு செடி இல்லைங்களா இது. ஸோ நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் இருக்குது காய். ஸோ நிறைய காயும் விட்டுருக்கு. கொத்தாக அங்கங்கே நிறைய பூவும் காய்ச்சிருக்கு. ஸோ இந்த காய் ஒரு வேலைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ காய் நம்மளுக்கு கிடைக்குமா. ஸோ சூப்பரான காய். உங்களுக்குமே மார்க்கெட்ஸில் எங்கன்னா சிறகு அவரோட கொட்டை கிடச்சிச்சுன்னா நீங்களுமே போட்டு இந்த காயை வளர்த்து பெனிஃபிட் எடுத்துக்கோங்க. ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.